வணக்கம். வண்ணதாசன் வசீகரமான எழுத்தாளர். அவர் கல்யாண்ஜி என்ற பெயரில் நிறைய கவிதைகளும் எழுதியிருக்கிறார். அவருடைய உரைநடையும் கவிதைகளைப் போலத்தான் இருக்கும். அவசரமான இந்த உலகில் நின்று நிதானமாக ஒவ்வொன்றையும் பொறுமையாக அனுபவித்து அசைபோடும் அவருடைய எழுத்துக்கள் படிக்க படிக்க நம் மனது லேசாவதை நாமே உணர்வோம். அப்படித்தான் அவருடைய தொகுப்பான அகம் புறம் என்ற கட்டுரை தொகுப்பு ஆனந்த விகடனில் தொடராக வந்தது, புத்தகமாக வந்துள்ளது. அதில் முதல் கட்டுரை ஊஞ்சல் மனது. பிரம்மநாயகம் என்பவர் அவரிடம் வந்து, அவர் வீட்டில் ஊஞ்சல் இருக்கிறதா, அதை வாங்கிச் செல்லலாமே என்று கேட்கிறார். அந்த பிரம்மநாயகம்தான் பிரமு. அந்த பிரமுவுக்கு இல்லை, இதற்கு முன்னமே சிவன் என்ற ஒருவர் வந்து அந்த ஊஞ்சலை வாங்கிச் சென்று விட்டார் என்று சொல்லுகிறார். இவ்வளவுதான் விஷயம். ஆனால் இதை வண்ணதாசன் அவர்களின் எழுத்துக்களில் ஒரு நீண்ட கட்டுரையாக எழுதப்பட்டிருப்பதும், அதில் கூறப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களும் நம் மனதை மிகவும் லேசாக மாற்றிவிடும். இந்த ஒரு கட்டுரை போதும் வண்ணதாசனின் எழுத்து நடையை உணர்ந்து கொள்ள. அந்த விஷயத்தில் வண்ணதாசனின் கட்டுரைகளை ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஒரு கவிதையை போன்ற உணர்வை, மீண்டும் மீண்டும் படித்ததையே படிக்க தோன்றும் உணர்வையும், மனதை மிக லேசாக்கிக் கொள்ளும் உணர்வையும் நான் பெறுகிறேன். அந்த வகையில் உங்களுக்காக இந்த கட்டுரையை வாசிக்கலாம் என்று இருக்கிறேன். வண்ணதாசனின் எழுத்துக்கள் கிளைபரப்பிச் செல்பவை. ஒரு விஷயத்தை சொல்ல வருவார், அங்கிருந்து வேறு ஒரு விஷயத்துக்கு தாவுவார். அதை முடித்துக்கொண்டு மீண்டும் முதன்மை விஷயத்துக்கு வருவார். இப்படி கிளையாக சென்று சென்று திரும்பும் ஓட்டமான நடையில்தான் இந்த கட்டுரை இருக்கும். ஊஞ்சல் மனது. பிரம்மநாயகம் வருவது இதுதான் முதல் தடவை. வீட்டுக்குள் அவர் வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம்தான் இருக்கும். சரியாக கூட சாய்ந்து உட்காரவில்லை. வந்தவுடன் கொடுத்த தண்ணீர் முதல் உபசாரத்தை ஏற்கிற பதற்றத்தில் சிந்தி, அப்படி சிந்தின தண்ணீர் முன்சட்டையால் உறிஞ்சப்பட்டிருந்தது. கொல்லமோடு உறிஞ்சுவது மாதிரி செங்கல் கலரில் இருந்த சட்டை அற்புதமாக உழல்கிற போதே அவர் சிரித்தார். ஏதோ கேட்கப் போவது போல் அந்த அறையையும் தாண்டி உள்ளே பார்த்தார். எதையும் பார்க்காதது போன்றும் அல்லது எல்லாவற்றையும் பார்த்துவிட்டது போன்றும் சிரிப்பு இருந்தது. தலையை குனிந்து பிரமு அப்படி சிரிப்பது வடக்கு வளவு தாத்தாவை ஞாபகப்படுத்தியது. தாத்தா மேல் சட்டை போட மாட்டார். இப்படித்தான் 2 பக்கமும் கைகளை ஊன்றி கீழே குனிந்தபடி சிரிப்பார். உட்கார்ந்திருக்கிற இடத்தை பொறுத்து கால்களை மெதுவாகவோ வேகமாகவோ ஆட்டுவார். இப்போது வந்து உட்கார்ந்திருப்பவருக்கும் தாத்தாவுக்கும் தொடர்பே கிடையாது. வெளியூர், வெளியாள், 2 தலைமுறைகள் வேறு வித்தியாசம். ஆனால் இப்படி ஒவ்வொருத்தரும் வேறு யாரையோ ஞாபகப்படுத்திக் கொண்டு தான் இருக்கிறார்கள். சட்டென்று அவர் எனக்கு நெருக்கமாகிவிட்டதாக தோன்றியது. என்ன அப்படி சிரிக்கிறீங்க என்று பிரமுவை பார்த்து கேட்கையில், கடகடவென்று பால் கேன்கள் பக்கவாட்டில் அடித்து மோத சைக்கிள் நகர்கிற சத்தம் வெளியில். சிலரை நினைத்து கொள்ளும் போது இப்படி எதிர்பாராமல் சில சத்தங்கள் கேட்பது எப்படி என்று தெரியவில்லை. வெட்கப்படுவது போல ஒரு முகத்துடன் என்னை பார்த்தவர், உங்க வீட்டில் ஊஞ்சல் இருக்கா என்றார். இப்போது அவருடைய சிரிப்பு எனக்கு வந்திருந்தது. அவரை மாதிரியே சற்று குனிந்த முகத்துடன் பேசினேன். இல்லையே, ஏன் அப்படி கேட்டீங்க? வளைந்து கிடந்த ஒரு திருப்பத்துக்குள் இருந்து பிரதான சாலைக்குள் முன் விளக்குகளின் பிரகாசத்துடன் வாகனம் ஒன்று வருவது போல அவர் என் கேள்வியிலிருந்து வெளியேறி,
மேலும் ஒரு அழகான சிரிப்புடன் நன்றாக சாய்ந்து கொண்டார். மீசை முடியை பல்லால் கத்தரித்துக் கொள்கிற பழக்கம் அவருக்கு இருந்தது. ஆசுவாசமாக வெற்று புரட்டலாக புரட்டியபடி இருந்த பத்திரிகையை பக்கத்தில் வைத்தார். ஏதோ ஒரு வழுவழுப்பான தீபாவளி விளம்பரம் அடர்ந்த கருப்பில் மறுபடி புடவையை விசிறியது. ஒரு பூனைக்குட்டியை தடவுவதும் அவருடைய இடது கை புத்தகத்தை தடவுவதும் வேறு வேறு அல்ல. என்னவோ தோணுச்சு, வீட்டுல ஊஞ்சல் இருக்கும்னு. ஊஞ்சல் இருக்கிற வீடாக அவர் இதை நினைத்துக் கொண்டதில் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கிருஷ்ணன் வைத்த வீடு, யானை வைத்த வீடு மாதிரி ஊஞ்சல் இருக்கிற வீடு. எப்படி அப்படி உங்களுக்கு தோணுச்சு எங்க வீட்டுல ஊஞ்சல் இருக்கும்னு என்று நான் கேட்கவில்லை. அப்படி ஒரு கேள்வியை என்னிடம் எதிர்பார்த்தது போல அவரே சொன்னார். என்னமோ தெரியல, செருப்பை கழட்டும் போது தன்னை அறியாம கைய ஊனினேன்ல, அப்போ சோறுக்குள்ள இருந்து கிர்ரு கிர்ருன்னு ஒரு சத்தம் கைக்குள்ள கேட்டது. கைக்குள்ள கேட்டது என்று பிரம்மு சொன்னது எனக்கு பிடித்திருந்தது. அடுத்த வீட்டில், அடுத்த அறையில் தொட்டில் ஆடுகிற சத்தம், பழைய மின்விசிறி ஓடுகிற சத்தம், கேலண்டர் ஆணி அடிக்கிற சத்தம் என எத்தனை எத்தனை தடவை இப்படி கையால் கேட்கிறோம். காதால் கேட்காததால் தானே அவையெல்லாம் இன்னும் உள்ளங்கைக்கு உள்ளேயே அப்பி கிடக்கின்றன. நான் ஊஞ்சல் சத்தம் கேட்பதை என் உள்ளங்கைக்குள் பார்த்து கொண்டிருந்தேன். எப்போதுமா உள்ளங்கையை பார்க்கிறோம்? அது என்ன மேடு, என்ன ரேகை என்று தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன. சுட்டு விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவே குதித்து விடுவது போல ரொம்ப காலமாக ஒரு ரேகை நடந்து போய்கொண்டே இருக்கிறது. அது ஒரு காட்டு ஓடை போல ஏதோ அரை மணி ஒரு மணி நேரத்துக்கு முந்தைய மழையில் புறப்பட்டு வருகிறது. இரண்டு விரல்களுக்கிடையில் முன்னால் இருக்கிற புல்லையும் பூண்டையும் பிடித்து அது முன்னேறுகிறது. சீனிக்கல் மினுங்கல், சீம்புல் பளபளப்பு, ஓர் இளந்தம் புதர், நத்தை கூடு எல்லாம் தாண்டி ஓடை நகர்ந்து மண்புழு தேடுகிறது. தும்பை செடிகளுக்கு மேல் தட்டான் பட்டாளம், ஒற்றையடி பாதையில் உருண்டு கிடக்கிற நுங்கு குறும்பை, ராத்திரி வெறுகு பூனை தின்றது போக மிச்சம் மிஞ்சாடியாக காற்றில் அலைகிற பழுப்பு சிறகு எல்லாம் ஓடை மாதிரி ரேகைக்குள் பாய்ந்து கொண்டே. ரேகையை ஓடை என்று நினைத்தாயிற்று. அப்புறம் அது ஒரு மழை வெள்ளத்தோட நிற்கும். ஓடை நதியாகலாமா? இந்த மாதிரி மனதுக்குள் ஓட ஆரம்பிக்கிற நதிகள் என்றைக்கு வற்றிற்று? சிவனும் நானும் ஆற்றங்கரையில் உட்கார்ந்திருக்கின்றோம். சிரித்துக்கொண்டே கேட்டான் சிவன். அப்பா உட்காந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்கல்ல ஒரு ஊஞ்சல், அதுக்கு என்னாச்சு தெரியுமா? என்னவாயிற்று என்று சொல்வதற்காகத்தானே இப்படி என்ன ஆயிற்று தெரியுமா என்று கேட்பார்கள். சிவனின் அப்பா அந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே பாடுகிற தேவாரம் கேட்டது. சொற்றுணை வேதியன்தான் அதிகம் மனதில் நிற்கிறது. கொழும்புவுக்கும் குலசேகரப்பட்டினத்துக்கும் இடையில் உள்ள அத்தனை கடலையும் திருநீற்று மரவையில் ஊற்றி வைத்து விட்டு அதிலிருந்து உப்பு கரிக்க கரிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி நெற்றியில் பூசிக்கொள்வது போல விபூதியும் விரலுமாகத்தான் என்னுடன் முதலில் பேசினார்.
வழுவழுப்பான சிறு படகு போன்ற அந்த திருநீற்று மறவையின் விளிம்பில் நுட்பமாக இழைக்கப்பட்டிருக்கிற கோடுகளின் ஞாபகம் இன்னும் அழிந்து விடவில்லை. ஜோ ஜோன்னு அப்பா போயாச்சு, அம்மாவும் கிளம்பிட்டா. இனிமே சும்மா இருக்க முடியுமா? எல்லாரும் நீங்க சும்மா இருந்தாலும் மற்றவங்க இருக்க விடுவாங்களா? அதை எனக்கு கொடு, இதை எனக்கு கொடுன்னு 4 பக்கமும் ஒரே சத்தம். கேட்கறதுக்காக கொடுக்கவும் முடியாது, கேட்கலைங்கிறதுக்காக கொடுக்காமலும் இருக்கிறதில்ல. ஒன்று கூடும், ஒன்று குறையும். மேட்டுக்கும் பள்ளத்துக்கும், பள்ளத்துக்கு மேடுமா பார்த்து கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் பிறகு இவன் வந்து நிற்கான். சிவன் சொல்கிற போது அவன் கை இடது பக்கமாக ஒரு இடத்தை காட்டுகிறது. யார் நிற்பதாக சொல்கிறானோ அவனே நிற்பது போன்ற காட்சியை அந்த கை அசைவு உண்டாக்கிவிட்டது. சிவன் இப்போது சிரிக்கிறான். அவன் அப்படி வந்து நிற்கும்போது மணி என்ன இருக்கும் தெரியுமா? விடிய கூட இல்லை. வாசல் தெளிச்சு நிறைய வீட்டில் கோலம் போட்டிருக்க மாட்டார்கள். அடைக்கலாம் குருவி கூட இன்னும் முழிக்கவில்லை. உத்தரத்துல அது கட்டின கூட்டிலிருந்து வைக்கோல் துரும்பு அசையாம தொங்கிட்டு இருக்கு. இவன் வந்து மோட்டு போல நிற்கான். மறுபடியும் அதே திசையில் கையை காட்டுகிறான் சிவன். என்னடே, எல்லாத்துக்கும் என்னென்னமோ கொடுத்திருக்கீங்க, எங்களுக்கும் ஒண்ணுமே தரல. கேளு, தரேன், முடிஞ்சா தாரேன். இது வேணும். இதுன்னா தாத்தாவோட இந்த ஊஞ்சல். இந்த உரையாடலை எல்லாம் நிகழ்த்திவிட்டு சிவன் என்னை பார்த்து சொல்கிறான், புள்ளிக்காரன் எதை கேட்கிறானோ அதில் உட்கார்ந்து தான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். மறுபடியும் உரையாடலை தொடர்கிறான். இதுவாடே. சிவன் கை ஊஞ்சலை தட்டுகிறது. ஆமா. தலையசைத்து ஆமோதிக்கிறது எதிரில். இவ்வளோதானே? மறுபடியும் எதிராளி தலையசைப்பு. தாராளமா கழட்டி எடுத்துட்டு போ. இத சாவகாசமா வெயில் வரவிட்டு 2 ஆளை கையோட கூட்டிக்கிட்டு வந்து கேட்டிருக்கலாம். நீயும் தூங்காம என்னையும் தூங்க விடாம இப்படி விடிய காலம் வந்திருக்க வேண்டாம். மற்றபடி எனக்கு சந்தோஷம்தான். மீண்டும் சிவன் என்னை பார்த்து சொல்ல ஆரம்பித்தான். ஆகட்டும்னு சொல்லல, மாட்டேன்னு சொல்லல. முகத்தை கூட பார்க்காம மடமடன்னு படியிறங்கி போயிட்டான். இப்படி சொன்ன பிறகு சிவனிடம் கொஞ்ச நேரம் பேச்சில்லை. அமைதியாக இருந்தான். சிந்து பூந்துரை படித்துறையில் யாரோ துவைக்கிற சத்தம். எச்சில் முழுங்கினான். தொண்டை முடிச்சு மேலேறி வர சற்று நேரம் ஆயிற்று. சொன்னபடி சாயந்திரத்துக்குள்ளேயே ஊஞ்சலை கழட்டி எடுத்து விட்டு போயிட்டான். இந்த காலத்து பையங்க இல்லையா? சிவன் இதையும் பாராட்டாகவே தான் சொன்னான். சிரிப்புதான் சிரிப்பாக இல்லை. என் உள்ளங்கை ரேகையை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் பிரமு முன்னால் தண்ணீரும் தின்பண்டமும் வைக்கப்பட்டிருந்தன. எடுத்துக்கிடுங்க என்று அவரை கேட்டுக்கொண்டேன். முன்னால எல்லாம் சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவோம், இப்போ எடுத்துக்கிடுங்கன்னு ஆயிடுத்து. முறுக்குக்கு பதிலா பிஸ்கெட், சாப்பிடுங்கக்கு பதிலா எடுத்துக்குங்கன்னு கணக்கு சரியா போச்சு என்று பிஸ்கெட்டின் செவ்வக விளிம்பில் விரலால் கட்டமிட்டு கொண்டிருந்தார். பூக்கள் நெளிவுடன் விரல் வருழல் நகர்ந்தது. நான் அப்போ விளாத்தி குளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பத்மநாபன் தெரியுமா?
சுருட்டை சுருட்டையா முடி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அவனும் நானும் ஒரே வீடு எடுத்து தங்கியிருந்தோம். வீட்டு சொந்தக்காரருக்கு மூத்தது 2 பையன்க, 3வது பொம்பள பிள்ள. அதுக்கு பார்க்க வராது. பிறவியிலேயே அப்படி. ஒரு தடவ பெரிய பிஸ்கட் பாக்கெட் ஒண்ணு வாங்கிட்டு போய் கொடுத்தேன். அது அப்போ இப்படித்தான் பிஸ்கட்ட விரலால தடவிக்கிட்டே இருந்தது. நான் இருக்கிற வரைக்கும் கடிச்சு சாப்பிடவே இல்ல. முழுசா அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தது. பிரமுவும் இன்னும் பிஸ்கட்டை சாப்பிடத் தொடங்கியிருக்கவில்லை. அந்த பொண்ணு வீட்ல ஊஞ்சல் இருந்ததா என்று கேட்கலாமா என்று தோன்றியது. நிச்சயமாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கே நான் வந்திருந்தேன். கேள்விப்பட மட்டுமே செய்திருந்த அந்த ஊரையும், அதில் ஒரு தெருவையும், ஊஞ்சல் மாட்டியிருக்கிற ஒரு வீட்டையும் கற்பனை செய்வதில் ஒரு சிரமமும் சுதந்திரமும் இருந்தது. எதற்காக அதை ஒரு ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டிய தெருவாக நினைத்துக் கொண்டேன் என்று தெரியவில்லை. முந்தைய தினம் கல்யாணம் நடந்த வீடாக இருக்க வேண்டும். வாசலில் கட்டிய வாழை மரப் பட்டையை ஒரு செவலை மாடு கடித்து இழுத்து கொண்டிருந்தது. அதைத் தாண்டி 4 வீடுகள் தள்ளித்தான் அந்த ஊஞ்சல் வீடும் பெண்ணும். அந்த வீட்டில் ஒரு வாதமரம் இருந்தது. காலி சிகரெட் டப்பாக்களால் செய்த நாய்க்குட்டி ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. மடி நிறைய கனகாம்பரப் பூக்களை பறித்து போட்டு சரமாக கட்டியபடி உட்கார்ந்திருந்த ஒரு பெண்ணுடன் தெலுங்கில் பேச்சை கொடுத்து கொண்டே ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தது அந்த இன்னொரு பெண். அது முதல் பிஸ்கட்டை இன்னும் சாப்பிடவே இல்லை போல. இவ்வளவுமே என் கற்பனைதான். பிரமுவின் திசைக்காட்டிகளின்றி இவ்வளவையும் நானாகவே கற்பனை செய்து கொள்ள முடிந்தது. சந்தோஷமாக இருந்தது. ஒரு சொல் அல்லது ஒரு சின்ன இடைவேளை மூலமாக எங்கெங்கோ நகர்ந்து போய்விட முடிகிறது மாதிரித்தானே இந்த மனம் இருக்கிறது. பின் ஏன் அடுத்தவரை பக்கத்தில் உட்கார வைத்து விடக்கூடாது என்கிற ஒரு வன்மத்துடன் இப்படி எப்போதும் நெருக்கடி அடித்துக் கொண்டு உட்காருகிறோம்? களஞ்சியம் காலியாகிவிடப் போவது போல் ஒவ்வொரு சொல்லையும் கவனமாக யாருக்கும் கொடுக்காமல் சேமித்து பாதுகாக்கின்றோம். என் கற்பனையின் மாகாணி கொக்கிகளில் ஆடுகிற ஊஞ்சலின் சத்தம் பிரமுவும் நானும் உட்கார்ந்திருக்கிற இந்த அறையில் கீச்சிடுவது போல இருந்தது. பிரமு என்னுடைய பார்வையில் அந்த ஊஞ்சலின் ஆட்டத்தை உணர்ந்திருக்க வேண்டும். மிகவும் பரவசமற்ற குரலில் மீண்டும் பேச ஆரம்பித்தார். உங்களை பார்க்கறதுக்கு தான் பஸ்ல வந்துகிட்டு இருக்கேன். ஒன்று பஸ்ஸுக்குள்ள பார்க்கணும், இல்லை வெளியே பார்க்கணும். நான் வெளியே பார்த்துட்டே வாரேன். வாசக்கதவை ஒரு சாஞ்சி மூடின மாதிரி ரோட்டை விட்டு காரு இறங்கி நிற்கிது. வெள்ளையும் கருப்புமா செஸ் கட்டம் போட்ட ஒரு ஆலமரம் சடசடையாக விழுது. 2 விழுதை ஒன்றா முடிச்சு போட்டு உட்காந்துக்கிட்டு 7-8 வயசு புள்ள ஒன்று ஊஞ்சல்ல ஆடுது. அது ஆடலை, அப்பங்காரன் ஆட்டுதான். அது ஆடுற ஸ்பீடரை பார்த்தா நமக்கு தான் பயமாக இருக்கு. அதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே சிரிப்பு, ஒரே கூப்பாடாக இருக்கு. நான் அவங்களுக்கு கையை காட்டிகிட்டே வந்தேன். இனிமே அந்த இடத்த தாண்டி போனாலே அதே ஞாபகமாக இருக்கும். பிரமு அப்படி சொல்லிக்கொண்டே போகும்போது அநேகமாக எங்கள் வீட்டிலிருந்து மறைந்து போயிருந்தார். அவர் அந்த 7-8 வயது பிள்ளையாகவே ஆயிருக்க வேண்டும், அல்லது அதை ஆட்டுகிற அப்பாவாக. அந்த விழுது ஊஞ்சலாக கூட இருக்கலாம் அவர். என் பங்குக்கு நான் மின்சாரமற்ற அந்த இரவை நினைத்துக் கொள்கிறேன். 2வது நிறுத்தத்தில் பைக் திரும்பும் போதும்தான் மின்சாரம் போயிற்று. ஒதுங்கின குடியிருப்புகளுக்கே உரிய போக்குவரத்தை தூரத்தில் விட்டுவிட்டு நகர்ந்து வந்துவிட்ட விலகல். வேப்ப மரங்களின் கிளைகளிலிருந்து கசப்பான அமைதி உதிர்ந்து கொண்டிருந்தது. டென்னிஸ் கோர்ட் தாண்டியதும் பழக்கம் போல நான்
அந்த மாநகராட்சி பூங்காவை பார்க்கிறேன். ஒரு சீசா பலகை, ஒரு சறுக்கு, அறுகோணமாக அமைக்கப்பட்டிருந்த ஊஞ்சல் பலகைகள். இந்த இரவில் மட்டுமல்ல, எத்தனையோ இரவுகளில் அசையாமல் தொங்குகிற அந்த ஊஞ்சல் சங்கிலிகளும் ஆளற்ற பலகைகளும் என்னவோ செய்யும், என்னவோ சொல்லும். இன்றைக்கு ஆட்கள் இருந்தார்கள். ஒன்றல்ல, 2 ஊஞ்சல்கள் ஆடிக்கொண்டிருந்தன. நடுத்தர வயது தாண்டிய ஆணும் பெண்ணும் எதிர் எதிர் ஊஞ்சல்களில் ஆடிக்கொண்டிருந்தார்கள். எந்த பேச்சும் அவர்களுக்கு இடையில் இல்லை. தரையில் கால் ஊன்றி உந்துவது கூட தெரியவில்லை. அவரவர் ஆடைகளின் சிறகு படபடப்பு மட்டும் இருந்தது. வீட்டுக்கு திரும்புவதில்லை என்று முடிவெடுத்தது போல அவர்கள் காற்றுக்குள் வழி தேடிக் கொண்டிருந்தார்கள். அவருடைய வீட்டில் ஊஞ்சல் இருக்கிறதா? தெரியவில்லை. வீட்டில் இல்லாவிட்டால் என்ன? மனதில் இருக்கிறது. மனதில் என்ன? மனதில் மனம்தான் ஊஞ்சலே.